நம்மள கிராசீதன் தோய் கசிர் நப்சு கர்ணா வரைதல் தலபீதன் அரபியவே பார்ச்சாக்கிறது தலபீன்னு சொல்லி அதில் தன்னை சேர்ந்து புலானா அழைத்தல் கூப்பிடுதல் அதிசீதன் அதுலேயும் அத்திசு அது சீங்குனா தும்முதல் அக்கிரமா உர்ரீதன் ராவுக்கு சத்தியபி தசீதர் ராய் உர்ரீதன் கர்ரானா உர்ரீதன் கர்ரானா பயமுறுத்தல் गलतीदन लूटना गलतीदन लूटना கொள்ளையடித்தல் உனூதன் ஊங்குனா சிற்றுறக்கம் ஏற்படுதல் வலா நவுமுல்லவு வலா காயத்தில் குறிச்சில சினத்தும் வலா நவும் இந்த சினத்துடைய அடுத்து சிறுதூக்கம் ஏற்படுதல் எல்லாம் கொத்துபாகிற போது சிற்றுறக்கம் இல்லாத ஆளே கிடையாது. அங்கே தான் பத்துவாவுக்கு முத்திக்கு தேவை. பொது கூடுமா புரியுமா முடியாதா, எப்போ கீழே இருக்கிறது தூக்குதோ உதவும் கொஞ்சம் போயிடும். ஸ்ட்ராங்காக கீழே உட்காந்து அப்படின்னா தூக்கம் போகாது. நம்மளுடைய பித்தட்டு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்குது. எத்தனை ஆட்டம் ஆடினாலும் உதவ முடியாது. முடிந்தாரு தூக்கம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் அப்படின்னு தான் செய்கிறாங்க. மக்கா மதீனாவில் ஹரம் சரிவில் படுத்து கிடப்பாளுங்க. காமத்தூர் எல்லாம் இருந்துச்சுடுவாங்க. இங்கே எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறான்ல. ஒருத்தனை கேட்டேன், ஏன் தூங்கினையே அந்தனும் நும்த இல்லைன்னா கை சந்தி சந்தின்னு கேட்டதுக்கு எல்லாம் கொப்பாருங்கிறான். போடாங்கோ அவன் சொல்ல, அதுக்கு பதில் சொல்கிறா கொப்பார் எப்படி இருந்தாலும் எல்லாம் பொறுத்துக்குவானுங்கிறான். இனி இந்த நெரிசலில் வெளியில் போய் பொது செய்துட்டு என்னைக்கு வந்து இவன் சேர்ந்து தொழில் நிறைவேற்றுறது சென்றான். நல்லா தூங்கி போட்டு கொண்டை போட்டு இப்படின்னா இருந்தால் ரம்சான்லேயும் பள்ளிவாசலில் இப்படிப்பட்ட நல்லவர்களை பார்க்கலாம். ஸ்ரீதேவிகளை நல்ல பள்ளிவாசல் வந்து தூங்கிடுவாங்க. அப்புறம் வந்துருச்சு பஜ்ருக்கு காமிச்சோன்னே சேர்ந்துக்குவாங்க. இமாம்கள் மீது தான் கடமை. உங்களை எல்லாம் நசீத்து பண்ணி இஸ்லாக பண்ணுறது உங்கள் மீது கடமை போட்டு. அப்புறம் அடுத்தது ஃபிரிஸ்தாதன் பேஜனா அனுப்புதல் இர்சால். ஃபர்சூதன் கிஸ்டானா அதே மாதிரி தேய்த்தல். கிஸ்டானா தேய்ந்து போதல், கிஸ்டானா தேய்ந்து போதல், கிஸ்னா தேய்த்தல். கொஞ்சம் தேய்ந்து போதல் வேற, தேய்த்தல் வேற. தேய்த்தல் நம்ம தேய்க்கிறதுனால, தேய்தல் அதான் காலத்தில் புழங்கி தேய்ந்து போச்சு. தேய்ந்து போதல் வேறு ஜானா சேர்த்ததுனால லாசி மாதிரி ஆகி போச்சு. அதான் பழக்க தேய்ந்து போச்சு. தேய்த்தல்னு இப்போ தேய்க்கிறோம்.
தேய்ந்து போதல் தேய்த்தல். ஃபர்மூதன் ஃபர்மானா கட்டளையிடுதல் பேசுதல். சாதாரண பேச்சுக்கும் ஃபர்மானான்னு ஃபர்மாயின்னு சொல்லுவாங்க, கட்டளையிட்டும் சொல்லுவாங்க, கட்டளையிடுதலுக்கும் சொல்லுவாங்க. பேசுதல் கட்டளையிடுதல். ஃபுரோக்தன் ரா வந்து மஜ்ஹூல், வாவு 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 வந்து மஜ்ஹூல். பேச்னா விற்குதல். ஃபுரோக்தன் பேச்சுனால விற்குதல், கரீதுனால வாங்குதல். விற்குதல் பையா, கரீதுனான்னு வந்திருக்கும், அது இஸ்திரா. கரீதுனா ஃபரீஃப்தன் 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 தோக்கா கானா தோக்கா தேனா. ஏமாறுதல் தோக்கா கானா, தோக்காவை சாப்பிடுதல் அர்த்தம் அல்ல, ஏமாறுதல். தோக்கா தேனா ஏமாத்துதல். இவன் கொடுக்கறது ஏமாத்துறது தேனா, காணாங்கிறது இவன் ஏமாறுறது. தோக்கா கானா ஏமாறுதல், தோக்கா தேனா ஏமாற்றுதல். ஃபஹ்மீதன் சமஜ்னா விளங்குதல். காஸ்தன் கட்னா கட்னா கட்டானா கட்னா குறைதல். கட்டானா குறைத்தல். ஒன்று லாசிம் ஒன்று முத்தாது. குறைதல் குறைதல் குறைத்தல். குறைஞ்சு போச்சு. குறைதல் குறைக்கிறதல்ல, நாய் குறைதல். பெரிய ராணா முரத்துடைய ராணா குறை குறைஞ்சு போச்சு தண்ணி. குறைதல் குறைத்தல் ரா, குறைதல் இல்லை குறைத்தல். குறைதல் ரை முறம். ஆமாம் கம்மியாக. ஆமாம், அது ஒருத்தனுக்கு ஐன்னு வரலையா, மக்தபில் அடித்தாராம் உஸ்தாது. சொல்கிறான்னு ஐன்னு வரமாட்டேங்குது. அதை ஃபஅல்துமா ஃபஅல்துமா ஐன்னு சொல்கிறான். இப்படி தொண்டையெல்லாம் பிடிச்சி அடித்து ஐன்னு வந்துருச்சு. வீட்டுக்கு போகிறபோது வந்ததை விடக்கூடாதான். இப்படியே சொல்லிகிட்டே போனான். வீட்டில் போகிறோன்னு என்னடா ஐன்னு வரமாட்டேன்னு அம்மா அத்தா அதற்கு அடித்து சொல்லிட்டு இருந்தார். என்னடா சொல்ற? ஊற்றி சோறு சோறு விடுண்டானா. பால் ஊற்றி சோறு விடுங்கிறது அதையும் பால் என் பிள்ளை என்னடா பால் ஊற்றிங்கிறான். என்னடா பால் ஊற்றுறது? பால் ஊற்றித்தான் சொல்லி கொடு. என்னடா சொல்கிற? பால் ஊற்றி சோறு விடுமா? அப்போதான் சொன்னால் ஏன்டா அப்படி சொன்னால் ஐந்து பட்ட பாடு இந்த பாடு ஆகி போயிடுச்சு. கடைசியில் பால் ஊற்றிங்கிறதவே பால் ஊற்றிட்டான். தமாஸ்க்கு சொல்கிறது மக்தபில். இந்த மக்தப் ஆசிரியர்களுக்கு அல்லாஹ் தான் உங்களுக்குலாம் அல்லாஹ் பெரிய கூலி கொடுப்பான், பெரிய ஜதா கொடுப்பான். எந்த பெரிய உஸ்தாதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தான் ஆரம்ப உஸ்தாத். இந்த பிள்ளைகளை பூரா கண் இல்லாத பிள்ளைகளை கண் தெரிய வச்சு, அல்லாஹ்வை அறிய வச்சு, ரசூலை அறிய வச்சு, களிமா சொல்லி அது சொல்லி இந்த மக்தப் ஆசிரியர்களுக்கு அல்லாஹ் ரொம்ப உங்கள்கிட்ட ஓதனவெல்லாம் பெரிய பெரிய பிஏவாகவும் எம்ஏவாகவும் பெரிய பெரிய சூஃபியாகவும் ஞானியாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு அந்த கூலி பூரா வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப இல்லையா?
அதான் சொல்கிறது, மக்தூப் உஸ்தாதுமார்கள் அல்லாஹ்வுக்காண்டி செய்துட்டாங்கன்னா அவர்களுக்கு ஜன்னத்துக்கு வேறு எந்த இபாதத்தையும் வேண்டிய தேவையில்லை. இந்த இபாதத்தே போதும். இந்த பிள்ளைகளை தர்பியத்து பண்ணி வச்சாங்க. அதே கஷாஃபு கிதாபு எழுதினவர் ஜமக்ஷரின்னு ஒருத்தர் இமாம் இருக்கிறாரு. தக்குவில் நிசான் உடைய ஆசிரியர் அவர் தான். தக்குவீபுல் லிசான் ஆசிரியர் ஜமக்ஷரி இமாம் தான். கஷாஃபுங்கிற கித்தாபு பெரிய கித்தாப் தப்சீர் எழுதியிருக்கிறார். அதை பார்த்து தான் பைதாவிக்கார் எழுதியிருக்கிறார். கஷாஃபை வச்சு தான் பைதாவி எழுதியிருக்கிறார். ஆமாம், அந்த இமாமும் பெரிய கட்டிக்கார மனுஷன். எதுக்கு சொல்கிறேன், யார் அசலோ மக்தபில் இல்முக்கு அசலும் இவங்க. வீட்டில் தாய் தான் அசல். எவ்வளோ தான் தாப்பு அல்லமார்கள் இருந்தாலும் தாய் தான் இந்த குழந்தையை சரியாக்குறது. நேரத்தில் அழுக்கு இருக்கக்கூடாது, நேரத்தை வெட்டணும், செலவாகி இருக்கக்கூடாது. அப்படி ஆரம்பத்தில் தான் அது எப்படி அது 30 பாயிண்டில் சட்டை போட்டால் உள்ளே வந்தால் 15 பாயிண்டில் சட்டை போடும். அவங்க சட்டை எப்படி இருக்குது அது மாதிரி தான். இப்போ நம்ம பிள்ளைகளையெல்லாம் கொண்டு அனுப்புகிறோம். இந்த ஆசிரியர்கள் இருக்காங்களே அவங்க உடைய பார்த்து இந்த பிள்ளையை கட்டு போடுது. அப்படிப்பட்ட ஆசிரியர் தான் மல்லி மாற்றுகள் தான் நம்ம பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குற ஆளுவோம். அது பிள்ளை அதுலேயே அவங்கள்ட்ட தான் படிக்குது. அது மாதிரி தானும் இருக்க விரும்புது ஆசிரியை மாதிரியே. இப்போ பிள்ளைய ஆசிரியர்கிட்ட தர்பியத்துக்கு அனுப்புகிறோம், அவன் தான் பிள்ளைய கெடுக்கிற வேலை. அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்துட்டு. ஆமாம், சின்ன பிள்ளைகளை குருவியை பிடிக்கக்கூடாது, அதை பிடிக்கக்கூடாது. விளையாடுறதுக்கு குருவியை பிடிச்சி கொடுக்கறது, விளையாட்டுக்கு புறாவை பிடிச்சி கொடுக்கறது, இதுகளெல்லாம் பெரிய சாதாரணமான விஷயம் இல்லை. ஆமாம், அவர் கஷாஃபும் ஜமக்ஷரி இமாமும் ஒரு குருவியை பிடிச்சார். சின்ன பிள்ளைய அவர் சொல்கிறார், ஒரு குருவியை பிடிச்சேன், இந்த குருவியை நூல் போட்டு கட்டினை காலில், அது நடக்க அப்படியே விட்டுக்கிட்டே இருப்பேன். பிடிச்சி அது போய்கிட்டே இருக்கும் குருவி. வாயில்லாத பிள்ளைடா, விட்டுடான்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. எங்கள் அம்மா சொல்ல கேட்காம விடலை. நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டுறதுக்கு கற்களையெல்லாம் குவிச்சிருந்தான் நிறையா. அது போய் கல்குள்ளே பூந்துக்குச்சு. நான் என்ன செய்தேன், உள்ளே போய் பூந்துக்குச்சு. வா வந்துருன்னு சொன்னேன். வர்றையா இல்லையான்னு கால் ஒழிஞ்சிக்கிச்சு. வர்றையா இல்லையான்னு முடிச்சு இழுத்தோம் இல்லையா, அதான் பெரிய யானைக்கால் போலையா இருக்குது குருவிக்கு. ஒழிஞ்சிச்சு. அது சத்தம் போட்டுச்சு, வலி பொறுக்க மாட்டான். என்னடா அது எத்தனை தடவை நான் சொன்னேன், சொல்ல கேட்கலையே நீ. அது வாயில்லாத ஜீவனாச்சு. இப்போ கத்துதடா, உங்கால் ஒழிஞ்சா நீ எப்படி இருப்ப? இதுதான் சொல்லிச்சு. உங்கால் ஒழிஞ்சா நீ எவ்வளோ கஷ்டப்படுவடான்னு தான் சொல்லிச்சு. பத்வா கூட செய்யலை. உங்கால் ஒழிஞ்சா எப்படி இருக்கும்னு சொன்னது அல்லாட்ட கப்பலாயிடுச்சு. அதனால தான் இப்போ தாயிட்ட சொல்கிறது, நீங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் கூட துவா நீங்கள் செய்தீங்க. குரான் செய்தி ஹதீஸில் வருது, இமாமா சொன்னால் அம்மீனு, நீங்களும் ஆமீன் சொல்லுங்க. அது அனுப்பியாக்கிட்ட சத்தம் இல்லாமல் ஆமீன், இவங்க சத்தம் போட்டு ஆமீன், அது வேறு விஷயம். அங்கே இமான் ஆமீன் சொன்னால் இங்கே ஆமீன் சொல்லுங்க. அது மலாய்க்கத்துமாருடைய ஆமீனுக்கு நேர்பட்டுட்டால் கபூலாகி போயிடும்னு வருது. மலக்குமார்களும் ஆமீன் சொல்கிறாங்கன்னு. அது மாதிரி தாய் சொல்லிருக்குதே, அந்த சொல்லுக்கு நேரம் காலம்லாம் இருக்குது. அது அல்லாஹ் தஆலா அந்த தாயுடைய சொல்லுக்கு நேராக கவாவும் குடியணும்னு இருந்தால் முவாஃபிக்காகிட்டா தாயுடைய சொல்லு மலாய்க்கத்துமாருடைய உபாய்க்கிட்டால் காலை ஒழிஞ்சே போகுது. அதனால தான் இந்த தாய்களை நீங்கள் எல்லாம் பொறுமையாக இருக்கிறீங்க, எல்லாம் சரி, உங்களுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது,
அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமி உம்மஹாத்திக்கும்னு சொன்னாங்க. ஜன்னத்து வந்து உங்கள் தாயாருடைய காலுக்கடியில் தான் சொன்னாங்க. அப்படின்னா போய் அதை சொன்னாங்க, காலை தூக்குமா ஜன்னத்து இருக்குதான்னு பார்க்கணும், காலை தூக்க சொல்கிறதா? கிதுமத்து செய்கிறத பற்றி அப்படி சொல்கிறாங்க. கிதுமத் தாயடியிலேருந்து கிதுமத் செய்யுண்டு. ஒரு தாய்க்காக வேண்டிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்துக்கு வர வேண்டாம்னு கர்ணுக்கு எழுதினாங்க. உவைசுல் கர்ணி யமன் தேசத்துக்கு பதிலாக கர்ணுங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. யமன் தேசத்துக்கு பதில் இப்போ இருக்கு. அதெல்லாம் உவைசுன்னு ஒருத்தர் இருந்தார். நபி அவர்கள் காலத்தில் அவர் இருக்கிறார். என் தாய் சீக்காக இருக்குது, உடல் தாய்க்கு கிதுமத்து செய்கிறதுக்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை. வேறு யாராவது ஏற்றுக்கொண்டாலும் கூட தாய் ஒப்புக்கொள்ள மாட்டேது. தாயை விட்டு நீங்க முடியல, எனக்கு ஆசை அதிகமாக இருக்குது, யாரை சொல்லலாம், நீ எப்படியாவது ஒருத்தரை ஒப்படைச்சிட்டு நான் மதீனத்துக்கு வந்து அவங்கள சந்திக்கிறான்னு வெளியே போகிறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. தாயுடைய பிரியம் இல்லாமல் மதீனாவுக்கு கால் எடுத்து வைக்கக்கூடாது, எந்த காரணத்துக்குன்னு வரக்கூடாது, தாய்க்கு இருக்கணும். 2 தடவை 3 தடவை உத்தரவு கட்டு கூட கொடுக்கல. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி இறந்து போகிறபோது வஃபாத்தாக கொஞ்சம் நாளைக்கு முந்தி உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தர் இங்கே வரணும்னு தேடிக்கிட்டே இருக்கிறாரு, நான் வர வேண்டாம்னு சொல்லி கடுமையான ஆர்டர் போட்டிருக்கிறேன். எனக்கு பின்னால் அந்த கர்ணங்கிற ஊர்லேருந்து மதீனத்துக்கு வியாபார கூட்டங்கள் வரும், அதில் இவரும் வரக்கூடும். அப்படி வந்தால் அந்த கூட்டத்தில் போய் கேட்டு அவரை துவா செய்ய சொல்லி நீ ஆமீன் சொல்லு. ஆமாம் சொல்லு. உன்னுடைய ஆட்சிக்கு நலனுக்காக அவர்கிட்ட துவா கேட்க சொல்லு. உன்னுடைய எதிர்காலத்துக்காண்டு அவரை துவா செய்ய சொல்லி ஆமீன் சொல்லு, என் சலாத்தையும் சொல்லு என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக வரலாறு வருது. அதுக்காண்டி என்ன சொன்ன கட்சாவை மாமும் அப்போ நீ கால் உடைஞ்சா எப்படி இருக்கும்னு தான் சொன்னாங்க. பின்னால் ஒரு காலத்தில் அவர் குதிரையிலே ஒற்றையில் ஏறினா மாணவர்கள் கூட்டம் வலதுபுறமும் இடதுபுறமும் அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு அவ்வளோ பெரும் கூட்டம் கூடுமா, மாணவர்களுடைய கூட்டம். ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே விழுந்தால் கால் ஒடிஞ்சு வச்சு, கால் ஒடிஞ்சிருச்சு. ஆதா துவாவு உம்மி, ஆதா துவாவு உம்மி சத்தம் போட்டார். எங்கள் அம்மாவுடைய துவா சொன்னார். அம்மா ஒன்றும் பத்துவாவெல்லாம் செய்யலை, ஒடிஞ்சா இப்படின்னு தான் சொன்னாங்க. ஒடிஞ்சா எப்படி இருக்குன்னு சொன்னது அல்லாஹ் கபூலாகிட்டு. அதனால் தாய்மார்களை ரொம்ப பேணணும். சில சமயத்தில் நம்ம தாய்கள் தீன் இல்லாத தாயாக இருக்கும். நம்ம நீங்கள் பெரிய ஆலிமாக இருப்பீங்க, தொழுவீங்க, அது தொழக்கூடாமல் கூட இருக்கும், கிராம பெண்ணாக இருக்கும். அப்படியா இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் அந்த பொண்ணின் பக்கம்தான் இருக்காங்க, அதை தவிர பொன் பக்கம் இல்லை. அந்த தாயையும் பேணித்தான் நடக்கணும். அம்மா தொழுமா செய்யுமா. இப்போ நீ பார்க்குற போது எங்கள் அம்மான்னு சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது. யாராச்சும் வந்துட்டாங்கன்னு சொன்னால் தாப்பையும் தாயை பார்த்து அது யாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அம்மான்னு சொல்கிறது. ஒரு சில பேர் அம்மான்னு சொல்ல மாட்டேங்கிறான். ரொம்ப அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தால் தாப்பையும் தாய் ஸ்டேஷனுக்கு வந்தால் புள்ளை கொண்டு வந்திருக்கான் சாமான் தூக்கினா இவர் பெரிய இதாவில் வர்றாரு, டைங்கெலாம் கட்டி. ஆமாம், அது யாருன்னா குமஸ்தா வேலைக்காராள். இதெல்லாம் ஷபி அந்த தக்கி உஸ்மானி எழுதுகிறாரு அவருடைய கொத்துபாவில். தக்கி உஸ்மானின்னு ஷஃபி மௌலானா அவருடைய மகன். பாகிஸ்தானில் முகமது ஷஃபி மௌலானான்னு ரேடியோவில் பேசிக்கிட்டு இருந்தார். இந்த ரேடியோவில் பேசினது தான் மாரிபல் குர்ஆன். அவருடைய மகன் இப்போ வந்து அங்கே ஜட்ஜியாக இருக்கிறார். ஆலிமுக்கு ஆலிமும் ஜட்ஜியாகவும் இருக்கிறார். அவருடைய கொத்துபாவில் வருது இது குமஸ்தான் சொன்னான். யாரை பார்த்து இப்படி சொல்கிறான். ஏன் தகப்பன்னு சொன்னால் அவன் இருக்கிற இவர் இருக்கிற ஸ்டைலுக்கும் அவன் இருக்கிற சாதாரண கேவலமாக போயிடுமா. இப்படி இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாம் ஆலிமும் நம்ம தாய்கள் கிராம பெண்களாக இருக்கலாம், கல்வி இல்லாதவர்களாக இருக்கலாம், நீங்கள் பெரிய கித்தாபு ஓதி கொடுக்குற பெரிய பெரிய தரிசாக இருக்கலாம்,
காரிகளாக இருக்கலாம். இந்த தாயை தாயாகத்தான் கவனிக்கணும், நசீது பண்ணிக்கணும். குணம் கெட்ட தாயாகவும் இருக்கும், சிலர் ஓயாமல் ஒழியாமல் சண்டை பிடிக்கிற தாயாகவும் இருக்கும். மனசில் வருத்தமாக இருக்குது, நமக்கு இப்படி தாயம் எல்லாமே இந்த குணத்தை திருத்தினாடவுடனே. இல்லை தாய்க்கு துவா செய்துக்கிட்டு இருக்கணுமே தவிர தாயை துன்புறுத்தி கொண்டு உனக்கு சோறு தரமாட்டேன் ஒன்றும் தரமாட்டேன், நீ வாய் அதிகமாக பேசுகிற அப்படிலாம் சொல்லி பட்னியாக போட்டு கொள்ளக்கூடாது. சரி போடும், நீ இடைச்சேர்கன் போடும். அப்போ வந்து அடுத்த அப்படி காஸ்தன் கட்டுனா குறைதல், கட்டானா குறைத்தல். காஸ்தன் போனா விதைத்தல், கருதன் கருணா செய்தல். குஷாதன் குல்னா கோல்னா. குல்னாண்டா திறந்து கொள்ளுதல், கோல்னாண்டா திறத்தல். ஒன்று முத்தாத்தி திறக்கிறதுனால திறந்து கொள்ளுது. திறந்து கதவு நான் ஒன்றும் திறந்து வைக்கிறீங்க, அதான் திறந்துக்கிச்சுங்க காற்றுல அப்படி சொல்லணுமா இல்லையா? யாரா திறந்தது? நான் ஒன்றும் திறக்கலையே, அதான் திறந்து கொள்ளுதல், திறத்தல். கிஸ்தன் போனா விதைத்தல். ஏற்கனவே காஸ்தன் வந்துச்சுல்ல. குஸ்தன் கத்தில் கருணா கொலை செய்தல். கஷீதன் கீஞ்சினா இழுத்தல். கந்தன் கோதுனா, கூதுனாவல்ல, கூதுனான்னு வந்து ஏயிலா வந்துச்சுன்னா குதித்தல் ஆகிடும். இது கோதுனா தோண்டுதல், குழி தோன்றது. கோஷீதன் கோஷிஷ் கர்ணா முயற்சித்தல். கூஃப்தன் பாவ மாரூஃபு. கூஃப்தன் கூட்டுனா கூட்டுனா பாவ மாரூஃபு. இடித்தல், உலக்கையில் இடிக்கிறோமா இல்லையா? போதுமா? முன்னூறுக்கு வாசிக்கவா? இது பாவவா? பாவிலிருந்து வாசிக்கவா? துவை சொல்லு. அல்ஹம்துலில்லாஹ். நல்லா கவனிங்க. திராசீதன் நக்ஷ் கர்ணா வரைதல். தலபீதன் புலானா அழைத்தல் கூப்பிடுதல். அத்திசீதன் சீங்குனா தும்முதல். உர்ரீதன் கர்ரானா பயமுறுத்தல். கலத்தீதன் லூட்னா கொள்ளையடித்தல். கொள்ளையடித்தல் எது? கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன எது? உர்ரீதனா எதை சொல்றீங்க? புத்தாச்சி பயமுறுத்த. இனிமேல் போட்டு சிறையா 8 அடிச்சோன்னே வரல உடலைய உரிவின். இதுக்கு பேர் தான் மக்தபில் உஸ்தாத் சொல்றாரு இல்லையா? தெரிஞ்சுக்காட்டியா? உஸ்தாத் சொல்லியிருக்கிறாரு, தோலை விட்டு மூக்கை விட்டு எல்லாத்தையும் உறிஞ்சு ஓடுன்னு சொல்லியிருக்காரு உஷார். இதுக்கு பேர் தான் ஒரு இது. சரிச்சா? பிள்ளைகளை பயமுறுத்திட்டாரு. கலத்தீதன் லூட்டுனா கொள்ளையடித்தல். கொனூதன் மூங்குனா சிற்றுறக்கம் ஏற்படுதல். அது சிற்றுறக்கம். அவனுக்கு சிற்றுறக்கமும் ஏற்படாது, பேருறக்கமும். பேருறக்கம்னு பெரிய உறக்கம், சிற்றுறக்கம்னு லேசாக சொல்லி காட்டுறேன். நீங்கள் சிறு உறக்கம்னு கூட சொல்லுங்க.
சிற்றுறக்கம்னு வர முடியாவிட்டா சிறு தூக்கம்னு சொல்லுங்க. ஃபிரிஸ்தாதன் பேஜ்னா அனுப்புதல். ஃபர்சூதன் கிஸ்டானா தேய்ந்து போதல். கிஸ்னா தேய்த்தல். கிஸ்னானா தேய்த்தல் முத்தாஜி. கிஸ்டானா தேய்ந்து போதல் லாசிம். பழக 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 அதான் தேய்ந்துருதில்லை. பர்மூதன் பர்மானா கட்டளையிடுதல் பேசுதல். புரோக்தன் பேச்னா விற்குதல். ஃபரீப்தன் தோக்கா கானா தோக்கா தேனா. தோக்கா கானா ஏமாறுதல். தோக்கா தேனா ஏமாற்றுதல். ஃபஹ்மீதன் இது அரபி தான். ஃபஹுங்கிறதுல தன்னை சேர்த்து அரபி, தலபில் சேர்த்து தலபீது, கலத்தில் கலத்தீது. ஃபஹ்மீதன் இதான் ஃபஹ்மீதா பானுன்னு வைக்கிறாங்க. ஃபஹ்மீதா பானுன்னு வைக்கிறது மஃபூல் ஆக்கிட்டாங்க. ஃபஹ்மீதன் மஸ்தர். அந்த மஸ்தரில் நூனை போய்கிட்டு மாதி முத்தலக்கு. ஒவ்வொரு மஸ்தர்லேயும் நூனை போய்கிட்டா மாதி முத்தலக்கு ஆகிடும். நூனை போய்கிட்டு வந்தால் அதோட மாதி முத்தலக்கூடிய அர்த்தம் வந்துடும். தலபீதனில் தலபீதுன்னு அழைத்தான். ஒவ்வொன்றையும் ஃபிரிஸ்தாதன்னா அனுப்பினான். நூனை மாத்திரம் போய்கிட்டா சார மாதியன். இந்த மஸ்தர் மாதியாக மாறிடும். இப்போ அது மாதிரி ஃபஹ்மீதனில் நூனை போய்கிட்டா ஃபஹ்மீத் அவன் விளங்கினான்னு அர்த்தம். சரி, இந்த இதில் எப்படி அவன் விளங்கினான்ங்கிற எப்படி நம்ம வைக்கப்படி பேரா? ஒரு தாளை சேர்த்துட்டா சார மஃபூல் ஆகிடும். சொல்லுங்க. ஃபஹ்மீதா மஃபூல் ஆகிடும், விளங்கப்பட்டவன் அர்த்தம். அந்த இஸ்மு மஃபூலுக்கு இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தம் அப்படி மாற்றிடுவாங்க. இஸ்மு மஃபூலுக்கு அர்த்தம் இஸ்மு மஃபூலா மாதிரி கத்தியிலுக்கு காத்திலுடைய அர்த்தம் மாதிரி ஃபஹ்மீதான்னா விளங்கப்பட்டவள் அர்த்தம். ஃபஹ்மீதான்னா விளங்கக்கூடியவள், அறியக்கூடியவள், ரொம்ப பகுமுள்ள புள்ள நம்ம அர்த்தம். ஃபஹ்மீதா பானு பானு சொல்றீங்க. அதையும் பார்த்துக்க சொல்கிறேன். பார்த்து சொன்னோடனே பார்த்துக்கிறீங்கல்ல. அடுத்த புரோக்தன் இதை முடிச்சுட்டு இது பக்கத்திலேயே இருக்கணும். ஆராஸ்தான் அங்கே கானூன் சொல்லுவார். நான் கானூனுக்கு சேர பார்த்துக்கிட்டே வரணும். செயல் சபைகள் தான் கானூன் சொல்லுவார். அந்த கானூன் சொன்னோடனே இங்கே பார்க்கணும், உடனே வச்சுட்டு பார்க்கணும். அந்த கானூனுக்கு மாற்றமாக இருந்தால் சமாயி, இந்த கானூனுக்கு ஒத்திருந்தால் கியால். உடனே சமாயின்னு தேடிடும். வந்தா போட்டோம். ஃபுரோக்தன் பேச்னா விற்குதல். ஃபரீப் முடிஞ்சா சரி. காஸ்தன் கட்டுனா கட்டானா. குறைதல் குறைத்தல். காஸ்தன் போனா விதைத்தல். கருதன் கருணா செய்தல். குஷாதன் குல்னா திறந்து கொள்ளல். கோல்னா திறத்தல். கிஷ்தன் போனா விதைத்தல்.
குஸ்தன் கத்தில் கர்ணா கொலை செய்தல் கஷீதன் கீஞ்சினா இழுக்குதல் கந்தன் கோதுனா தோண்டுதல் கோஷீதன் கோஷிஷ் கர்ணா முயற்சித்தல் கூத்தன் கூட்டுனா இடித்தல். ஒன்று ஒரு 5-6 நாளில் முடிஞ்சிடும். என்ன ஆச்சுக்கு வர்றவங்க உங்கள் மாதிரி விட்டு இருந்துச்சு.